உறிஞ்சக்கூடிய ஒரு அட்டை பூச்சிகள் மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நமக்கான வருவாயம் கிடையாது, நமக்கான ஏற்படு எதுவுமே கிடையாது. இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு எடுத்து பல்வேறு போராட்டங்கள் நம்ம பண்ணியிருக்கோம், அரசாங்கத்துக்கிட்டே முறையிட்டு இருக்கோம், கால்டாசிகளுக்கு விளைநிலம் பண்ண சொல்லி பல்வேறு மனுக்களை நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா இது வரைக்கும் ஓட்டுநர் கிட்ட இருந்து வரி வேணும், ஓட்டுநர் கிட்ட இருந்து என்னென்ன வருமானம் அவங்களுக்கு தேவையோ எல்லாமே இந்த அரசாங்கம் பெற்றிருக்கணும். ஆனா எந்த ஒரு ஓட்டுநருக்கும் இந்த அரசாங்கம் எந்த ஒரு நல்லதையும் பண்ணாது. நம்மளும் பல ஆப்ல இது வரைக்கும் சென்னைக்குள்ள வந்திருக்காங்க லான்ச்சிங் சொல்லிட்டு, ஆனா இது வரைக்கும் யாருமே நிலையான நின்று வெற்றி காணல இந்த கார்பரேட் நிறுவனம் கிட்ட இருந்து. ஆனா நம்ம யாத்திரை அது செய்யன்ற ஒரு நம்பிக்கையோட தான் தொழிற்சங்கங்கள் கூட்டம் போட்டு நம்ம இங்க ஒன்றிணைந்து செயல்பட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். நம்ம யாத்திரையும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எங்களுக்கு ஓட்டுநர் உறுதுணையா இருக்காங்களோ அதே மாதிரி எங்களோட ஓட்டுநர்களும் நம்ம யாத்திரை டீமுக்கு உறுதுணையாக இருப்போம். வாடிக்கையாளர்களும் சரி, ஓட்டுநராலும் சரி, நாங்க சேஃபா அவங்களுக்கான தேவையை நாங்க பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு தேவை ஒரு உறுதித்தன்மை மட்டும் தான். ஏன்னா இன்றைய தேதி வரைக்கும் அட்டை பூச்சிகள் கூட உறிஞ்சக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் எங்களை காப்பாற்ற வேணும் என்றால் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்க ரெடியாகவே இருக்கோம். இது வரைக்கும் யாருமே எங்களுக்கான சலுகையை இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஆனா நம்ம யாத்திரை டைம் எங்களுக்கான ஒரு ரேட்டை நல்ல ரேட்டை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம ஓட்டுநர்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவிக்கணும். ஏன்னா ஓட்டுநர்களுக்கு சென்னையில வண்டி ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் பல இடத்துல பல இஷ்யூக்கள் இருக்கு. கமிஷன் பற்றி இது வரைக்கும் கார்பரேட் அந்த ஓட்டுநர் எதுவுமே பண்ணது கிடையாது. எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவாலும் சரி, வாகன பராமரிப்பு இருந்தாலும் சரி, அதே மாதிரி சென்னையில பல்வேறு இடங்கள்ல எங்களுக்கான ஒரு கைப்பட வசதி கூட எங்குமே கிடையாது. அதே மாதிரி ஸ்டேரும் கூட இல்லை எங்களுக்கு. ஏன்னா இங்க பல்வேறு ஓட்டுநர்கள் தமிழ்நாட்டில் மாவட்டத்தில் இருந்து உள் மாவட்டத்தில் சென்னையில வண்டி ஓட்டுறாங்க. எல்லாமே இரவு பகல் வண்டி ஓட்டக்கூடிய தொழிலாளர்கள் வாகனத்தில் தூங்குறாங்க. இதனால என்ன ஆகுது, பக்க விளைவு பல ஏற்படுது. எங்களுக்கு தேவை, நாங்க உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுத்து நாங்க ரெடியா இருக்கோம். எங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வருமாயில எங்களுக்கு தேவையான ஒரு சில வசதிகள் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தேவை மேக்ஸ் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஓட்டுநர் இரவு தங்கறதுக்கு ஒரு வசதிகள் நீங்க என்ன இப்ப யாராலையும் பண்ண முடியாது. ஒரு வருஷத்துக்குள்ள உங்களால முடிஞ்ச வருவாய் ஈட்டும் போது எங்களுக்கு தேவையான வசதியை பண்ணி கொடுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஓட்டுநருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதோட டபுள் மடங்கு நன்றியை எங்களோட ஓட்டுநர் உங்களுக்கு அளிப்பாங்க. இன்று இந்த கேப் லான்ச் நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கூட்டமைப்பு சகோதரர்கள் அனைவருக்கும், ஓட்டுநர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுறதுக்கு நிறைய இருக்கு, பட் ஆனா அது பேசுறது நேரம் இல்லை. நம்ம யாத்திராவில் வேலை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் சரி, சரி சரி, இந்த நிறுவனம் வளர்றதுக்கு நாங்க ஒரு உறுதுணையா ஊனுகோலாக இருப்போம். மற்றவங்கள அவங்க நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம என்ன பண்ண போறோம் அந்த ஒரு டாபிக்ல நான் நிற்கிறேன். நான் உதயா சார் 2 தடவை பார்த்துருக்கோம், நிறைய சொல்லியிருக்காப்புல. ஸோ அந்த கம்பெனி வளர்றதுக்கு நாங்கள் ஒரு ஊனுகோலாக இருப்போம். கூட்டமைப்பு சார்பாக நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை சங்கங்கள் இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. நாங்க ஒரு கம்பெனியா ஒரு சென்னை மாதிரி ஒரு சிட்டியில இந்த மாதிரி ஒரு சர்வீஸை ரன் பண்ணணும்னா ஒரு கம்பெனியா ரன் பண்ணக்கூடாது, ஒரு கம்யூனிட்டியா ரன் பண்ணணும். அதாவது ஒரு குழுமமா ரன் பண்ணணும். இந்த குழுமத்துல நாங்க ஒரு பங்கு வகிப்போம். முக்கியமா டிரைவர்கள் அவங்களுடைய சங்கங்கள் முக்கியமான பங்கு வகிக்கணும், அரசும் பங்கு வகிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ONDC மாதிரி லாஸ்ட் டைம் நம்ம ஆட்டோ லான்ச் பண்ண போது டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் வந்திருந்தாங்க. அது மாதிரி நிறைய சப்போர்ட் அரசாங்கத்துல இருந்தும் சப்போர்ட் வரணும். ஸோ இது நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, கம்பெனி, டிரைவர்கள், ஓட்டுநர்கள், அவங்களுடைய சங்கம், அரசாங்கம் எல்லாரும் சேர்ந்து செஞ்சாதான் இது ஒரு புரட்சி இயக்கமா மாறும். ஐ திங்க் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க சொன்னது எப்படி ஆட்டோல நம்ம யாத்திரை சென்னையில வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கமிஷன் மாடல்ல இருந்து மூவ் பண்ணி வேற மாதிரி மாடல், அது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எங்களோட முக்கியமான கமிட்மெண்ட் என்னன்னா, டிரைவர் ஃபர்ஸ்ட், டிஜிட்டல் நெக்ஸ்ட். ஓகே, people first, profit next. Okay, so எங்களோட முதல் நாள்ல இருந்து நாங்க டெக்னாலஜி ஆகட்டும் இல்ல கம்பெனியோட ப்ராஃபிட் ஆகட்டும் எப்பயுமே பின்னாடி வரும். ஃபர்ஸ்ட் பீப்புள் சந்தோஷமா இருந்தாங்கன்னா, ஓட்டுநர்கள் சந்தோஷமா இருந்தா அவங்க அவங்களோட கஸ்டமரை நல்லாவே பாத்துக்குவாங்க. நாங்க எங்களோட கஸ்டமர்னே சொல்ல போறது இல்ல, இது எல்லாமே ஓட்டுநர்களோட கஸ்டமர். அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா, ஹாப்பி டிரைவர்ஸ்,
will take care of the happy customers. So customers சூப்பரா பாத்துக்குவாங்க, அதுக்குரிய ஏற்பாடுகளை நம்ம பண்ணணும். ஸோ அதனால வந்து இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு நாங்களே வராம ஓட்டுநர்களாவே இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க இன்னும் ஹாப்பியா இருப்போம். லாஸ்ட் டைம் வந்து நாங்க நிறைய ஏற்பாடு பண்ண வேண்டியிருச்சு. இந்த தடவை பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வர்றாங்கிறனால மீடியா நண்பர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி எங்க கம்பெனிங்கிறதே வந்து ஒரு டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணுது, வேற வேற ஆபரேஷன் சப்போர்ட் பண்ணுது, மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுது. அந்த லெவல்ல இருந்துட்டு சூப்பர் கஸ்டமர் சர்வீஸை கொடுக்கறது இவங்க கையில, அதாவது ஓட்டுநர்கள் கையில கொடுத்துட்டோம்னா, இப்ப நம்ம 45 ரூபான்னு சொல்லியிருக்கோம். இதுவும் அக்டோபர் 1 இருந்து ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை நாளும் ட்ரிப் பண்ணலாம், 45 ரூபான்னு சொல்லியிருக்கோம். இது வந்து எங்களுடைய மார்க்கெட்டிங் ஆபரேஷன்ஸ் காஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு, இப்ப நீங்களே எடுத்து இந்த சிட்டியை வந்து ஓட்டுநர்களே இந்த சிட்டியை நாங்களே நல்லா ரன் பண்றோம் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த 45 ரூபாய் இன்னும் ஃபியூச்சர்ல நாங்க கம்மி பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு வருஷத்துக்கு 45 ரூபாய் கமிட்மெண்ட் கொடுக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதாவது வந்து ஓட்டுநர்களோட வாழ்வாதாரத்தை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, அதாவது வந்து இப்போ கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆப் இன்னொரு ஆப்பும் காம்படிஷன் பண்றாங்க, பிரைஸ் கம்பேர் பண்றாங்க. ஓகே, கஸ்டமர் வரலையா, பிரைஸ் போற இப்போ 20 ரூபால இருந்து 18 ரூபா, 18 ரூபால இருந்து 15 ரூபா, 16 ரூபா கிலோமீட்டருக்கு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது வந்து என்ன சொல்றது, அவங்க கம்பெனில இருந்து காசு கொடுக்கறது இல்லை. இது வந்து அல்டிமேட்லி வந்து டிரைவர்களுடைய உழைப்பு தான் போகுது. இந்த மாதிரி காம்படிஷன்ல பிரைஸ் கம்மி ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா, சில டைம்ல வந்து டிரைவர்களால ஓட்டவே முடியாது, அந்த காசுக்கு வந்து ஓட்டவே முடியாதுங்கிறனால நம்ம அதுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதாவது வந்து இப்ப அரசாங்கம் வந்து கொள்முதல் பண்ணதுல வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கல, அது மாதிரி எங்க ஆப்ல வந்து என்னதான் காம்படிஷன் விலையை குறைச்சாலும் ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஓட்டுநர்களுக்கு கண்டிப்பா கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து எங்களோட அனதர் கமிட்மெண்ட். மற்றவங்க போட்டி போட்டாலும் நாங்க வந்து ஓகே, டிரைவர்களுக்கு இப்போ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, அவங்க அடுத்தடுத்து வருஷமா பல வருஷங்களா ஓட்டணுங்கிறனால மினிமம் சப்போர்ட் பிரைஸ், வாழ்நாள் முழுதும் 0 கமிஷன் மாடல், டைரக்ட் டு டிரைவர் பேமெண்ட், இது எல்லாம் எங்களோட 100% கமிட்மெண்ட். அதுதான் எங்களோட மாடலே, அந்த மாடல்ல இருந்து மாற மாட்டோம். அது போக வந்து நீங்க என்னென்ன ஃபீச்சர் பார்ட்டிசிபேட்டிவ் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க, அது என்னன்னா பிரைஸ் ஆகட்டும், ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், இப்போ இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸே வந்து இவங்களுடைய இன்புட்ஸை கேட்டு தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாம் டிரைவர்ஸ்க்கு மட்டும் தான் பெனிஃபிட்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அல்டிமேட்லி இந்த எல்லாத்தையும் நம்ம பண்ணோம்னா அல்டிமேட்லி சென்னை மக்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் கண்டிப்பாக போய் சேரும். இது வந்து நம்ம சொன்னாங்க, பெங்களூர்ல வித்தின் 1 மந்த் கூட ஆகலை, நாங்கள் லான்ச் பண்ணி 8000 ரைட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாஸ்ட், அதாவது வந்து ஆவரேஜா ஒரு ட்ரிப் வர்றதுக்கு 10 செகண்ட்ஸ்ல அக்செப்ட் பண்றாங்க டிரைவர். 10 செகண்ட்ஸ்னா புக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள டிரைவர்ஸ் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட் புக்கிங்ஸ் நடக்குது கேப்ஸ்ல. அது வந்து ஏன்னா டிரைவர்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓட்டுநர்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஆப்ல பண்ணணும்னு பிடிச்சிருக்கு, கஸ்டமர்ஸ்க்கு அது பிடிச்சிருக்கு, அவங்க வந்து வெயிட் பண்ணணும்னு நினைக்கல. செகண்ட் வந்து கேன்சலேஷன்ஸ் ரொம்ப கம்மியா பண்றாங்க. ஏன்னா இது வந்து அவங்களோட ஆப், ஓட்டுநர்களோட ஆப், அவங்களோட சொந்த வீடு மாதிரின்னு வச்சுக்கோங்க. வாடகை வீடு இல்லை, சொந்த வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஓகே நான் நல்ல சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லோ கேன்சலேஷன் இருக்கு, ரிலையபிளா இருக்கு சர்வீஸ், அப்புறம் பிரைசஸும் அஃபோர்டபுளா இருக்கு, ஃபேர் பிரைஸ் இருக்கு, நோ சர்ச் பிரைசிங். சில டைம்ல வந்து 2 மடங்கு 3 மடங்கு பிரைஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க, ஆனா டிரைவருக்கு அது ஃபுல்லா வர்றது இல்லை. எங்க மாடல்ல வந்து 100% டிரான்ஸ்பேரன்சி அண்ட் ஓப்பன்னஸ். ஓப்பன்னஸ்னா என்ன சொல்ல வரோம்னா, எல்லா டேட்டாவுமே வந்து வெப்சைட்ல இருக்கு, சாஃப்ட்வேர் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ், ஓப்பன் நெட்வொர்க், ஓஎன்டிசில ஓப்பன் நெட்வொர்க்கா நாங்க இருக்கோம். ஓட்டுநர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஒரு ஓப்பன் கவர்னன்ஸ் மாடல். அதாவது நாங்க என்ன செய்ய போகிறோங்கிறது வந்து நாங்க ஒரு 4-5 பேர் கம்பெனில உட்காந்து டிசைட் பண்ண போறது இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு சிட்டியோட முதுகெலும்புன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையோட முதுகெலும்பு. மக்கள் மூவ் பண்றதுக்கும் சரி, காலேஜ் போறதுக்கு, படிக்கிறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு, இல்ல ஒரு பொழுதுபோக்கு போறதுக்கு, மருத்துவமனைக்கு போறதுக்கு, எல்லாமே நீங்க தான் வந்து ஆக்சுவலா வந்து நீங்க சொல்ல போனா இந்த ஓட்டுநர்கள் தான் வந்து ஒரு வாரியர்ஸ். ஓகே, சிட்டி மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அவங்களால தான் நடக்குது. இன்னைக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல எங்களோட கமிட்மெண்ட் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அட் த சேம் டைம் இது வந்து ரெஸ்பான்சிபிள் ஜாப். மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி, வந்திருந்த எல்லோருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. வந்து நம்ம சென்னையில் கேப் லான்ச் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம டே 1லேருந்து, விச் மீன்ஸ் Jan 29 நம்ம ஆட்டோ லான்ச் பண்ணோம். அன்னையிலேருந்தே பைலட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அன்னையிலேருந்து நம்மளுக்கு குறிப்பிட்ட செட் ஆஃப் டிரைவர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த டெவலப் பண்ணுறது, ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுல இஷ்யூஸ் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறதுல. ஸோ அவங்களெல்லாம் கௌரவிக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசையாக இருக்குது. ஸோ இப்போது அவங்கள மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ சங்கங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம யாத்ரி
அப்படிங்கிறது வந்து ஒரு கேப் அண்ட் ஆட்டோ புக்கிங் பண்ணுற ஆப்பு. இன்றைக்கி வந்து ஒரு மிக சந்தோஷமான நாள். ஏன்னா எல்லா சங்கங்களில் இருந்து கேப் அண்ட் டாக்ஸி சங்கங்களில் இருந்து இதுக்கு ஆதரவு கொடுத்து இன்றைக்கி எல்லோரும் ஒன்று கூடியிருக்கோம். இது வந்து சென்னை மாநகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். ப்ளஸ் சென்னைக்கு அடுத்தபடியாக எல்லா நகரங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் தமிழ்நாட்டில் கொடுக்குறதா இருக்கும். இதனுடைய சிறப்பு என்னென்னா லைஃப் டைம் 0 கமிஷன். அதாவது வந்து கஸ்டமர் பே பண்ணுற என்டையர் அமௌண்ட் வந்து டிரைவர்ஸ்க்கு போய் சேரும். டைரக்ட் டு டிரைவர் மாடல்னு சொல்லுவோம். இது வந்து 100% ஓப்பன், அதாவது ONDC ஓப்பன் நெட்வொர்க்கில் இருக்குது. எல்லா டேட்டாவும் ஓப்பனாக இருக்கும். ப்ரைஸ் எல்லாமே டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும். என்டையர் சாஃப்ட்வேரே ஓப்பன் சோர்ஸில் எழுதியிருக்கோம். ஸோ அதனால இது வந்து ரொம்ப சிறந்தது. இது வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட்டிவ் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அது என்னென்னா டிரைவர்களோடையும் அந்த சங்கங்களோடையும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து என்ன ப்ரைஸு என்ன ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு பண்ணோம். இது எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோன்னா அல்டிமேட்லி வந்து கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கமிஷனுங்கிற பேரில் வந்து ஓட்டுநர்களோட வாழ்வாதாரமும் அஃபெக்ட் ஆகுது. வெஹிக்கிளை நல்லா மெயின்டைன் பண்ண முடியல, காரை நல்லா மெயின்டைனும் பண்ண முடியல. அதனால வந்து சர்வீஸ் குவாலிட்டி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. அது எல்லாத்தையும் அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம யாத்திரி ஃபஸ்ட்டு மற்ற சிட்டிகள்லேயும் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ சென்னையில் பேராதரவோடு லான்ச் பண்ணியிருக்கோம். மக்கள்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் இதுக்கு நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க, வரவேற்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் ஓட்டுநர்களுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து 100% ஃப்ரீயாக இருக்கும் அக்டோபர் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 45 ரூபா தான். எத்தனை ட்ரிப்பு வேணாலும் ஓட்டுநர்கள் எடுக்கலாம். அது போக அவங்க கஸ்டமர் பே பண்ணுற எல்லா அமௌண்ட்டும் வந்து டிரைவர்ஸ்க்கு போகும். இது வந்து ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட். 1 இயருக்கு வந்து நாங்கள் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து வால்யூம் நிறைய இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா ப்ரைஸை திருப்பி அகைன் கலந்து ஆலோசித்து என்ன செய்யணுங்கிறது முடிவு பண்ணுவோம். அது மட்டும் இல்லாது காம்படிஷன் இருக்குங்கிறதுக்காக வந்து ப்ரைஸை வந்து அன்ரீசனபிளாக நாங்கள் குறைக்க மாட்டோம். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதாவது வந்து ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக வந்து ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வந்து சங்கங்களுடையும் சரி ஓட்டுநர்களுடையும் கலந்து ஆலோசித்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் இது கொண்டு வந்திருக்கோம். இன்னொரு ஆப் ரேட்டை குறைக்கிறாங்கிறதுக்காக நாங்களும் வந்து சண்டை போட்டு ரேட்டை குறைக்க போகிறதில்ல. இது வந்து சஸ்டைனபிளாக இருக்கணும். அதாவது வந்து எல்லாருக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கணும், டிரைவர்ஸும் ஹாப்பியாக இருக்கணும், கஸ்டமர்ஸும் ஹாப்பியாக இருக்கணும். இது கஸ்டமர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்னா அவங்களுடைய ஆப்புங்கிறனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகுது, கேன்சலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ரைஸஸ் அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ இதனால் டிரைவர்ஸ்க்கு மட்டும்தான் பெனிஃபிட்னு இல்லை, இது வந்து டிரைவர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் 2 பேருக்கும் ஈக்குவலான பெனிஃபிட் இருக்குது. இது வந்து ஒரு மக்களுடைய இயக்கமாக இருக்கிறனால நம்மளால் வந்து இந்த குறைந்தபட்ச மாடலில் ஒர்க் பண்ண முடியுது. ஸோ வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் எல்லாருக்கிட்டையும் கேட்கும். வந்து டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நிறைய ப்ராப்ளம் ஆகுது. ஸோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க டிரைவர் வந்து பேசஞ்சருக்கு. நீங்கள் ஆன்போர்ட் பண்ணும்போது என்ன மாதிரி டிரைவர் எப்படி நீங்கள் ரெக்ரூட் பண்ணுறீங்க, எப்படி அவங்க என்ன மாதிரி நீங்கள் ப்ரிகாஷன் எடுத்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறீங்க? ஸோ டிரைவர்கள் ஆன்போர்ட் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் இருக்குது. அதில் வந்து அவங்களுடைய பேசிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணோம். அது போக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், போலீஸ் வெரிஃபிகேஷனும் இருக்குது. அதாவது எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு. இது போக வந்து நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்பேரண்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கிறனால கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் கொடுத்தாங்கன்னா அதை வந்து உடனே டிரைவர்ஸை பிளாக் பண்ணாமல் தீர 2 சைடு விசாரிக்கிறோம். சில டைமில் வந்து எல்லா டைமுமே வந்து டிரைவர்கள்ட்ட தான் வந்து ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது ஓட்டுநர்கள். சில டைமில் வந்து கஸ்டமர்ஸும் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து எப்போயுமே வந்து டிரைவர் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி தான் மெசேஜ் வருது. பட் ஆனால் சம்டைம்ஸ் 2 பேர் சைட்லேயே இருக்கும். எங்களை கேட்டிங்கன்னா 99.5% ஆஃப் த டிரைவர்ஸ் எல்லோரும் வந்து நல்ல சேவை கொடுக்கணும், ஏர்னிங் பண்ணணும் அவங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி தான் வச்சுக்கோங்க. எல்லாருமே ஒரு மாதிரி தான். அவங்களுக்கு ஏர்னிங் பண்ணணும், அட் த சேம் டைம் வேலையை நல்லா பண்ணணும், நல்லா சேவை பண்ணணும் தான் அவங்களுடைய மனப்பான்மை இருக்குது. சில டைமில் வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி சேர்ந்து பேசுறதுல வந்து ஒரு கம்யூனிட்டியாக வந்து இவங்க வந்து அவங்களுடைய சங்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வந்து நல்ல சர்வீஸை பற்றி பேசலாம். நாங்கள் அது போக டிரைவரை வந்து எப்படி பெட்டரான டிரைவர் ஆக்குறது அப்படிங்கிறதுக்கே லாட் ஆஃப் கண்டென்ட் நாங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரைனிங் கான்டென்ட்டு, டிரைவர்களுக்கு பிடித்த மாதிரியான கண்டென்ட். அதாவது வந்து சும்மா வந்து ஒரு எஜுகேஷன் கிளாஸ் ரூமில் வச்சு லெக்சர் கொடுக்குற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இன்ஃபேக்ட் எப்படி நல்லா சேவை செய்யணுங்கிறது வந்து டிரைவர்கள்ட்ட இருந்தால் நம்ம எல்லோரும் கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் வந்து நல்ல டிரைவர்கள் வந்து மற்ற அவங்களுடைய நண்பர்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.8, 4.9 ரேட்டிங் இருக்குது. பெங்களூரில் இருக்குது, மற்ற எல்லா ஊர்கள்லையும் இருக்குது, நல்ல ரேட்டிங் இருக்குது. சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லோரும் நம்ம வந்து சேர்ந்து தான் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆட்டோ பண்ணுறீங்க,
நம்ம ஆட்டோ இப்போ பைக் டேக்ஸ் வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. How do you see the threat from அவங்களுடைய threat நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்ரெகுலேட்டட். நாங்கள் வந்து இதை வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பைக் டாக்ஸிக்கு இன்ன வரைக்கும் அனுமதி இல்லை. அகில இந்திய அளவில் அவங்க அனுமதி வாங்கியதாக சொல்லி ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு இன்னும் எந்த ஜிஓவும் போடலை அப்படின்றது தான். அதுக்கு மேலே நம்ம பேசுகிறதுல அதில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தெளிவான விஷயம் சார். ஏற்கனவே சென்னை ஹைகோர்ட் வந்து பைக் டாக்ஸின்றதை பேன் பண்ணாங்க. அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா, கோவா இது போன்ற வெகு சில மாநிலங்களில் மட்டுமே அந்த எல்லோ போர்டு பைக் டாக்ஸி அவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், எப்படி வந்து கார் வந்து ஒயிட் போர்டு எல்லோ போர்டு இருக்கும், அந்த மாதிரி எல்லோ போர்டு பைக் டாக்ஸி சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ராப்பராக. அப்படின்றனால அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேட் அப்படின்லாம் ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு ஆப்பை பேன் இந்தியா அப்படின்றது தான் அந்த கான்செப்ட். அப்படின்னும் போது அவங்க அதுக்காக ரிலீஸுக்கு தான் இங்கே வாங்கினாங்க. அதை இன்றைக்கி மிஸ்பிஹேவியர் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதே போல் ஹைகோர்ட்டில் அவங்க வந்து நிறைய ஃபேக்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் வச்சுருக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்கள் கூட இறுதியாக கோயம்புத்தூரில் பேட்டி கொடுக்கும்போது பைக் டாக்ஸிகள் என்பது அனுமதிக்கப்படவில்லை தமிழகத்தில் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. நன்றி சார். நம்ம புக் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் ஒன்று காட்டுது சார். ஆனால் டிரைவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அடிஷ்னலாக இந்த அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அது வரல அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அது எப்படி சார்? இல்லை சார், அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பு வந்து ஓலா ஊபர் போன்ற கார்பரேட் கம்பெனி ஒரு முறையான ஒரு அமௌண்ட் வரதா ஓட்டுநர்கள் போய் சேர்க்கறதில்ல. ஒரு ஃபீக் ஹவர்ஸ் நான் ஃபீக் ஹவர்ஸ்னு போடுறாங்க. இதற்காக தான் இவங்க கூட ஒரு ஒப்பந்தம், நிலையான ஒரு கட்டணம் வேணும். எம்எஸ்பி ஒரு வண்டி ஒரு எடுத்தோம்னா ஒரு இடத்துல ஒரு அண்ணா நகர்லேருந்து ஏர்போர்ட் போனால் ஒரு நிலையாக ஒரு 400 400 காமிக்கணும். கஸ்டமர் எப்போ வந்து கேட்டாலும் சரி, இங்கேருந்து இங்கே போனால் நமக்கு 400 கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை உறுதி சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்து அது அந்த மாதிரி மிஸ்பிக்க நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க கூட இந்த அளவுக்கு நாங்கள் சங்கங்கள்லாம் ஓட்டுநர்லாம் ஒன்றிணைஞ்சு அவங்களுக்கு ஆதரவு தரோம். சங்கங்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி சென்னையை பொறுத்தவரையிலும் ஒரு 50,000 ஓட்டுநர்கள் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதாவது எல்லாமே ஆப்பில் ஓட்டினவங்க. ஓலா ஊபர் 2013 வரும்போது 13-14 பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டிகள் எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ வண்டி மிஸ் பண்ணதும் அந்த ஓலா ஊபர் கம்பெனிக்கு தான். ஏன்னா ஒரு சரியான ஒரு ஒப்பந்தம் இல்லை. ஓட்டுநர் மத்தியில் வந்து அவங்கள்ட்ட வந்து நல்லது கெட்டதை கேட்டுக்கிறது கிடையாது. அவர் பார்க்கிங் வசதி ஏர்போர்ட்டில் செஞ்சு தரதில்லை, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கிங் வசதி செஞ்சு தரதில்லை, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பார்க்கிங் வசதி இல்லை, அவங்களுக்கு கழிப்பிடம் செய்து தரல. சும்மா ஒரு ஆஃபீஸ் அவ்வளோ ஜஸ்ட்டு அட்டாச்மெண்ட் ஒரு இயந்திரமாக தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அது இல்லை. இந்த நம்ம கினியில் பார்த்தீங்கன்னா டிரைவர் படுக்கிறதுக்கு பாத்ரூம் வசதி, வண்டி வந்து ரெடி பண்ணி தர எல்லாமே இருந்தது. இப்போ எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல, ஆஃபீஸே இல்லை இன்னைக்கு. இல்லை, அதுதான் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, முத்தரப்பு கமிட்டின்ற முறையில் இப்போ நம்ம யாத்திரை சொல்லியிருக்கு. அந்த முத்தரப்பு கமிட்டியை இவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் அப்படின்ற முறையில் அந்த ஒத்துழைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதற்கு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. தொழிற்சங்க ரீதியாகவும் நாங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கும் எல்லா வசதிகளையும் விரைவில் கிடைக்கும், மக்களுக்கும் இதில் பயன் இருக்குது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான். ஏன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை வச்சு இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னமோ பண்ணின்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சம்பந்தப்பட்டவர்களை நேரடியாக அழைத்து எல்லா விவரங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விதத்தில் இவர்களும் இந்த சேவையும் தொழிலாளர்களும் நன்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் எல்லாமே ஏதோ ஊடகவியலாளர்களுக்கு தெரியும். இன்றைக்கு நீங்கள் பார்க்குறவங்க கிடையாது. நம்ம யாத்திரை லான்ச்சுக்கு நாங்கள் வந்திருக்க கிடையாது. அரசு முத்தரப்பு கமிட்டி அமைக்கும் போதும் இந்த தொழிற்சங்கங்கள் தான் பேசியிருக்கிறோம். நாங்கள் தான் களங்களில் இறங்கி போராடி இருக்கிறோம். நாங்கள் தான் வந்து எப்படி ஆட்டோவுக்கு ஒரு மீட்டர் கட்டணம் இருக்குல்ல, இன்றைக்கி தமிழகத்தில் ஆட்டோ மீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டே 10 ஆண்டுகள் ஆச்சு. தமிழக அரசிட்ட தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு சரியான கட்டணம் வேணும். அதே போல் இந்த டூரிஸ்ட் கேபுகளுக்கும் கால் டாக்ஸிகளுக்கும் ஒரு நிலையான கட்டணம் இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். நிலையான கட்டணம் அப்படின்னா நம்ம யாத்திரையிலையும் ஒரே கட்டணம் இருக்கும், மற்ற நிறுவனங்கள்லையும் ஒரே கட்டணம் இருக்கும். எங்கே போனாலும் ஒரே கட்டணம் போது எங்கே சேவை சிறப்பாக இருக்கோ அங்கே வாடிக்கையாளர் புக் பண்ண போகிறாங்க, எங்கே வந்து சர்வீஸ் கரெக்டாக இருக்கோ அங்கே ஓட்டுநர்கள் இயக்க போகிறாங்க வாகனத்தை. அப்படின்னும் போது ஒரு நிலையான கட்டணம் வேண்டும் அப்படின்றத தான் நாங்கள் வந்து அதை எதிர்பார்க்குறோம். அதை வந்து நம்ம யாத்திரை நிறுவனமும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ புதிய தொழிற்சங்கங்கள் கிடையாது. ஏற்கனவே இந்த கோரிக்கைகளுக்காக பல ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் தான் அரசு.